பல்வேறு மாவட்டங்களில் நடைபெற்ற நிகழ்வுகளை களத்தில் மதிமுகம் பகுதியில் பார்க்கலாம். புதுக்கோட்டை புதிய பேருந்து நிலையம் சாலையில் எய்ட்ஸ் தடுப்பு மற்றும் கட்டுப்பாடு சங்கத்தின் சார்பில் விழிப்புணர்வு பிரச்சாரம் நடைபெற்றது. இந்த பேரணியை மாவட்ட ஆட்சியர் அருணா கல்லூரி மாணவிகளுடன் ஒன்று சேர்ந்து துவக்கி வைத்தார். மேலும் HIV பற்றிய விழிப்புணர்வு கலை நிகழ்ச்சிகளை கண்டு ரசித்தார். ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் புலிகள் காப்பக வனப்பகுதியில் மான், யானை, புலி, சிறுத்தை, காட்டெருமை, செந்நாய் உள்ளிட்ட வன விலங்குகள் வசித்து வருகின்றன. இந்நிலையில் வனப்பகுதியில் இருந்து வெளியேறிய சிறுத்தை ஒன்று திம்மம் மலைப்பாதை 27வது கொண்டை ஊசி வளைவின் அருகே தடுப்பு சுவரில் படுத்துக் கொண்டிருந்தது. இந்த வீடியோ காட்சிகள் இணையதளத்தில் வைரலாகி வருகிறது. அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டம் அருகே தாப்பலூரில் தமிழ்நாடு அங்கன்வாடி ஊழியர் மற்றும் உதவியாளர் சங்கத்தினர் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. அப்போது அங்கன்வாடி ஊழியர்களுக்கு 5G செல்போன் மற்றும் சிம் கார்டு வழங்க வேண்டும், ஆதார் எண் மற்றும் OTP முறைகளை கைவிட வேண்டும், அங்கன்வாடி மையத்தில் கூடுதல் இணைய வசதி வழங்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை ஒன்றிய மாநில அரசுகள் நிறைவேற்ற வலியுறுத்தினர். இந்த ஆர்ப்பாட்டத்தில் 100க்கும் மேற்பட்ட அங்கன்வாடி ஊழியர்கள் கலந்து கொண்டனர். வேலூரில் வரும் சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு புதிய வாக்குப்பதிவு இயந்திரங்கள் மற்றும் வாக்குப்பதிவு ஒப்புகை இயந்திரங்கள் பெங்களூரிலிருந்து கொண்டு வரப்பட்டது. இதனை தேர்தல் ஆணையத்தின் முதன்மை கூடுதல் செயலாளர் ஸ்ரீதர், மாவட்ட ஆட்சியர் மற்றும் அனைத்து கட்சியினர் முன்னிலையில் இறக்கப்பட்டது. கோவையில் உணவு பாதுகாப்பு சட்டம் மற்றும் விதிமுறைகள் குறித்த விழிப்புணர்வு கூட்டம் நடைபெற்றது. இதில் பேக்கரியில் தயாரித்து விற்பனை செய்யப்படும் உணவுப் பொருட்கள் தயாரிப்பது, விநியோகிப்பது, கழிவுகளை சுத்தமாக அப்புறப்படுத்துவது, உணவு பாதுகாப்பு சட்டம் 2006 உள்ள விதிகள் மற்றும் அதனை பின்பற்றுவது குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது. திருப்பத்தூர் மாவட்டம் மாடப்பள்ளி ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி கட்டிடத்தின் மேல் பூச்சி சேதமடைந்து அபாயகரமான சூழல் நிலவுகிறது. மேலும் பள்ளி குழந்தைகளுக்கு சமையல் செய்யும் இடத்தில் கழிவு நீர் தேங்கி நிற்பதால் துர்நாற்றம் ஏற்பட்டு பள்ளி குழந்தைகளுக்கு தொற்று நோய் ஏற்படும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. இது குறித்து பலமுறை அதிகாரிகளிடம் கூறியும் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்காமல் மெத்தன போக்கில் செயல்பட்டு வருவதாக பெற்றோர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். உதகை அருகே உள்ள கிளன்ராக் குடியிருப்பு பகுதியில் வளர்ப்பு நாய்களை வேட்டையாடி செல்லும் சிறுத்தையின் CCTV காட்சிகள் வெளியாகி அப்பகுதி மக்களிடையே அச்சத்தை ஏற்படுத்தி உள்ளது. இந்நிலையில் பொதுமக்களுக்கு அச்சுறுத்தலாக உலா வரும் சிறுத்தையை உடனடியாக கூண்டு வைத்து பிடிக்க வேண்டும் என அப்பகுதி மக்கள் வனத்துறையினருக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர். அதன் பேரில் நாய்களை வேட்டையாடி சென்ற சிறுத்தையை பிடிக்க வனத்துறையினர் தீவிர நடவடிக்கையில் ஈடுபட்டு உள்ளனர். வேலூர் மாவட்டம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மாவட்ட வருவாய் அலுவலர் மாலதி தலைமையில் விவசாயிகள் குறைதீர் கூட்டம் நடைபெற்றது. இதில் வேளாண்மை துறை, மின்வாரியம், கால்நடை பராமரிப்பு உள்ளிட்ட பல துறை சார்ந்த அதிகாரிகள் கலந்து கொண்டனர். இக்கூட்டத்தில் பேசிய விவசாயிகள் ஏரிகளை குடிமராமத்து செய்து சீமை கருவேலை மரங்களை அகற்ற உரிய நடவடிக்கை எடுத்து நீர்நிலைகளை பாதுகாக்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தினர். தருமபுரி மாவட்டம் பாலக்கோடு அருகே கர்த்தாரஹள்ளியில் புதிதாக துவங்கப்பட்ட சுங்கச்சாவடியில் தமிழக வெற்றி கழக மாநாட்டிற்கு சென்று வந்த போது வாகனங்கள் அனைத்திற்கும் கட்டணம் வசூலித்ததாக கூறி தமிழக வெற்றி கழக தொண்டர்கள் திடீர் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது. திருப்பத்தூர் அருகே தமிழக முதல்வர் காணொலி காட்சி வாயிலாக 3.60 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள நவீன சேமிப்பு கிடங்கை திறந்து வைத்தார். இதனைத் தொடர்ந்து மாவட்ட ஆட்சியர் சிவசவுந்தரவல்லி, சட்டமன்ற உறுப்பினர் தேவராஜ் ஆகியோர் குத்துவிளக்கு ஏற்றினர். பின்னர் அனைவருக்கும் இனிப்புகளை வழங்கினர். இந்நிகழ்ச்சியில் துறை சார்ந்த அதிகாரிகள் பலர் கலந்து கொண்டனர்.